என்னோட லைஃப் போற போக்கே சரியில்லை, திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், நம்மளோட எண்ணங்களோட சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 6000 இருந்து 60,000 வரைக்கும் சிந்தனைகள் நம்மளுடைய மனசை கடந்து போகும். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க அப்படின்னு புத்தரோட சொல் உங்களுக்கு தெரியும்ல. உண்மையும் அதுதான். நீங்க இப்போ வாழ்ற வாழ்க்கையோட இன்ப துன்பங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ சிந்தனைகளோட சக்தி உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இனி இந்த சிந்தனைகளுக்கு எப்படி சக்தி கொடுப்பது அப்படின்னு பார்ப்போம். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனி இந்த நிமிஷம் முதல் வேஸ்ட் பண்ணாம அழகா மாத்தணும். அதை செய்யறதுக்கு 4 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்க என்ன பேசுறீங்க. நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, நீங்க உங்ககிட்ட பேசுறது ரொம்ப முக்கியம். நான் வேஸ்ட், எதுக்கும் உதவ மாட்டேன், அந்த மாதிரி வார்த்தைகளை உங்களை மேல நீங்களே திணிச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அதை வெளி மனசு நிறுத்தினாலும் உள் மனசு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது உங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். பின்னடைவில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அது உருவாக்கும். தன்னம்பிக்கை குறைந்தவர்களா உங்களை மாத்திடும். அதுக்கு பதில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தினமும் சொல்லுங்க. ஆட சொல்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தினமும் சொல்லிட்டு மனசார சொல்லி பாருங்க. கண்டிப்பா அதோட பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட், நம்பிக்கை. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்பணும். சின்ன வயசுல நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்னாலவோ இல்ல உங்களோட தோல்விகளோட பாதிப்போ ஏதோ ஒரு காரணம் தான் உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த விஷயங்களை தூக்கி போடுங்க. உங்களை இந்த நிமிஷத்துல இருந்து நம்ப ஆரம்பிங்க. ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். உங்களை நம்பணும். உங்களையே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்க வளர்ச்சிக்கு எது முக்கியமோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். இது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். செய்கை. உங்களுக்காக நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கண்டிப்பா சிந்திக்கணும். உங்களோட மைண்ட் அண்ட் ஹெல்த்காக நீங்க டைம் ஒதுக்குறீங்களா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இந்த 2 விஷயம் ஹெல்த்தியா இருந்ததான் நீங்க நினைக்கிறத செயல்படுத்த முடியும். அதனால ஜாகிங், எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. மைண்ட் அண்ட் பாடியை ஃபிட்டா வச்சுக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ற விஷயங்களை தவிர்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்களுக்கு, ஆக்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட், எங்க வாழ்றீங்க. நீங்க நினைப்பது செயல்படுவது மட்டும் இல்லாம உங்களை சுற்றி உள்ள நபர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பழகும் நபர்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் தான். உங்களை நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் பீப்புள் கண்டிப்பா பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த 4 ஸ்டெப்ஸ். நம்மளோட மைண்ட் ஒரு கிளே மாதிரி. அதை கரெக்டா ப்ராப்பரா நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வடிவமைச்சா வாழ்க்கையை ரீப்ரோக்ராம் செஞ்சு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.